ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொங்கு நாட்டு அரிசி பருப்பு சாதம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு 1 டம்ளர் அரிசி, அரை டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்த்துடலாம். மிளகு, சீரகம், கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் அந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு, ஒரு கட்டை பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி சீரகம், மிளகு இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு, கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு இது 2ஐயும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ கூடவே தக்காளி 2 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாப்பொடி, மஞ்சத்தூள் இது 2ஐயுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடி பிடிக்காமல் இருக்க நான் லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா பச்சை வாடை போக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த அரிசி பருப்பு 2ஐயும் நல்லா கழுவிட்டு இந்த மசாலா கூடவே போட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்டு, இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மசாலா கூடவே போட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு அளவாக 1.5 டம்ளர் தண்ணி, அரிசி பருப்பு 2ம் சேர்ந்து 1.5 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். 3 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கணும். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கூட தூக்கலாக இருந்தால் தான் சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு, இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உப்பு, காரம் எல்லாமே நல்லா செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு 2 விசில் விட்டுருங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் அரிசி பருப்பு சாதம் ரெடி. இது எங்கள் அம்மா சின்ன வயசில் எனக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கட்டி கொடுத்து அனுப்புவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.